சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை தமிழகம் எங்குமே சராசரியாக வழக்கம் போல் பெய்வதை விட அதிகமாக பெய்து நல்ல ஒரு நீர் வளங்களை கொடுத்துருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில் நகரங்களில் குறிப்பாக சென்னை மாநகரம், கோவை, சேலம், திருச்சி, மதுரை, ஈரோடு, தூத்துக்குடி இந்த மாதிரியான மாநகராட்சிகள் மொத்தம் ஒரு 22 மாநகராட்சிகள் இருக்கின்றன. இந்த மாநகராட்சிகள்லாம் போய் பார்த்திங்கன்னா என்ன சிக்கல் அப்படின்னா, பெரும்பாலான கட்டிடங்களில் குறிப்பாக வீடு கட்டுறவங்க வீடு கட்டுறதுக்கு ஒரு ஆர்கிடெக்டை வைக்கிறாங்க, வல்லுனர், ஸ்ட்ரக்சரல் டிசைனர் வைக்கிறாங்க, கட்டிட நிபுணர். அதெல்லாம் வைக்க தெரிந்தவர்களுக்கு ஒரு கழிவு நீரை பாத்ரூமில் வருது, அதே மாதிரி கழிப்பறையில் வருது, இந்த கழிவு நீரை எப்படி நாம் முறைப்படுத்தணும் அப்படின்றது தெரிய மாட்டேன். அது யார் சொன்னால் செய்கிறாங்கன்னா, அந்த கட்டிடத்தை செய்கிற மேஸ்திரி ஒருத்தர் சொன்னாருன்னா, சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க சார், நீங்கள் நமக்கு இங்கே நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4க்கு 6 ஒரு 4க்கு 8 ஒரு டேங்க் கட்டி அதுக்குள்ளே கொஞ்சம் ஹோல்ஸெல்லாம் வச்சு மாதிரி வச்சு நீங்கள் அதில் விட்டுருங்க சார், அது ஆட்டோமேட்டிக்காக வெளியே தண்ணியெல்லாம் வெளியே போயிடும் அப்படின்னாங்க. இப்படி செஞ்சாங்கன்னா 4 மாதத்திலிருந்து 6 மாதத்திற்குள் அந்த கழிவுநீர் தொட்டி நிரம்பி அது ஒவ்வொரு முறையும் 4 மாதத்துக்கு 5 மாதத்துக்கு ஒரு முறை ஒரு வாகனத்தை வச்சு உறிஞ்சி எடுத்து கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல பண்ணணும். உறிஞ்சி எடுத்துகிட்டு போகிற ஒரு கழிவு நீரை வழக்கமாக போய் ஓடைகள் எங்கே விட்டுருவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய இடங்களில் எஃப்எஸ்டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீக்கல் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட்லேயே கொண்டு போய் அங்கே விட்டுடணும். அதுக்கு என்ட்ரி போடணும், எங்கே எடுக்கிற எந்த வீடு அப்படிலாம் என்ட்ரி போட்டு வரணும், அங்கே போய் பதிவு பண்ணிட்டு வரணும். இது மாதிரியான ஒரு அமைப்பு முறை வந்தாச்சு. 5 தொட்டிகளை கட்டி அந்த 5 தொட்டிகள் 4 அவங்களுக்கு டாய்லெட் இருக்குது, 4 கழிப்பறை இருக்கிறது. அந்த 4 கழிப்பறையில் வந்த கழிவு நீர் கலந்து முதலில் கலக்கின்றன. அதிலிருந்து அடுத்ததாக வருது, அதுக்கு அடுத்தது வருது, அடுத்தது வருது, அடுத்தது வருது. 2வது தொட்டியில் நாங்கள் காற்று செயற்கையாக மின்சாரத்தின் மூலம் காற்று கொடுக்குறோம், ஆக்சிஜன் கொடுக்குறோம். அதே மாதிரி உங்களுக்கு 3வது தொட்டி அதிலிருந்து வடிஞ்சு அந்த நொதித்த பல்வேறு பொருட்களெல்லாம் செட்டில் ஆகிறதுக்கு அங்கே நொதித்து செட்டில் ஆகிறதுக்கான செட்டிலிங் டேங்க்னு சொல்கிறோம். ஸோ அங்கே அடியில் தங்கிடும். அதுக்கப்புறம் தெளிவான நீர் மேலே வரும் 4வது டேங்க்குக்கு. 4வது டேங்க்லேருந்து 5வது டேங்க்குக்கு நாங்கள் டிஸ்இன்ஃபெக்ஷன் கிருமி நாசினி ஒரு சொல்யூஷனை ஒரு திரவத்தை அங்கே ஊற்றிட்டு அதிலேருந்து வெளியே அனுப்பிச்சிட்டோம். ஸ்மெல் கிடையாது, நாற்றம் கிடையாது. இந்த தண்ணீரை கடந்த 11 வருடமாக அவர் சுத்திகரித்து அந்த தண்ணீரை நம்ம வீடை சுற்றி இருக்கிற சவுக்கு மரங்கள், பழமரங்கள், நாவல், கொய்யா மரம், இந்த மாதிரி பல மரங்கள் 250 செடி வச்சுருக்காங்க. அழகாக அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சிறந்த நீர் மேலாண்மை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, மழை நீரை சேமிக்கணும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு துறையிலும் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும், சேமிக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுக்கு கட்டிடங்கள் மழைநீர் 2 வகையாக சேமிக்கணும். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூரையிலேருந்து விழுகிற மழை, 2வது தரையில் விழுகின்ற மழை. இந்த 2 மழைகளையும் மழை நீரையும் நாம் தொட்டியில் சேமிக்கணும், நிலத்தடி நீர் சேமிப்பதற்காகவும் சேர்க்கணும். இப்படிப்பட்ட முறைகளோடு சேர்ந்து கழிவு நீரை சுத்திகரித்து நாம் விடணும் அப்படின்றது கட்டாயமாக ஒரு சட்டம் இருந்தாலும் இன்னும் உணர்வுபூர்வமாக மக்களிடத்தில் சென்று சேரவில்லை. ஹியூமன் எக்ஸ்கிரீஷியா என்று சொல்லக்கூடிய மனித கழிவுகள் வரும்போது மட்டும்தான் அதிகமான கிருமிகள் இருக்கிறது. இல்லை என்றால் ஓரளவு பிஓடி சிஓடி எல்லாம் குறைந்து நல்ல விதமாகவே அந்த தண்ணீர் நிலத்தடியில் போகணும்னா எந்த பாதிப்பும் கிடையாது. நிலத்தடி நீரில் போகும்போது மண் அதை வடிகட்டி அது நல்ல நீராக மாற்றிவிடும். அப்படி இல்லாமல் பண்ணும்போது ஒரே தொட்டியில் வரும்போது நிறைஞ்சிருது. 3 மாதத்துக்குள்ளே 4 மாதம் நிறைந்து விடுகிறது. அதை நாம் உறிஞ்சி எடுக்கணும். அல்லது நிறைந்த பிறகு அந்த தொட்டியிலேருந்து வெளியே போகிறது, அது நிலத்தடி நீரை மாசுபடுத்துகிறது. ஸோ இது தவறான ஒரு தொழில்நுட்பம். இதை மிக எளிமையான முறையில் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு அதிகபட்சம் போனால் 500லேருந்து 2000 லிட்டர் வரைக்கும் பயன்படுத்தலாம். இப்போ சாதாரணமான ஒரு 4 குடும்பம் 5 குடும்பம், இல்லை என்றால் வாடகைக்கு ஏதாவது வச்சுருக்காங்கன்னா ஒரு 10 வீடு இருக்குதுன்னு சொன்னால் அங்கே 5000 லிட்டர் வரலாம். அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வடிவமைச்சிக்கலாம். ரொம்ப எளிமையாக நிறைய பொறியாளர்கள் வடிவமைச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. ரொம்ப எளிமையான விஷயம் என்னென்னா, சேகரிக்கும் பகுதி, நொதிக்கும் பகுதி, நொதிக்கும் டைஜஸ்டர், நொதிக்கும் பகுதி, 3வது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வருகின்ற பகுதி.
இவை மட்டும் இருந்து அந்த பகுதிக்கு மேலே 4வது தொட்டி வைத்தால் அந்த தொட்டியில் வந்து நம்ம கிருமி நாசினி நம்ம விட்டு வெளியே விட்டுடலாம். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிலத்தடி நீரை மாசுபடுத்திட்டால் அது சுத்திகரிக்கவே முடியாது. அது வந்து ஆங்கிலத்தில் இர்ரிவர்சிபிள் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீட்க முடியாத அளவுக்கு மாசடைகின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதனால் தண்ணீரை பயன்படுத்துகின்ற நாம் அத்தனை பேருக்கும் தண்ணீர் இல்லை என்றால் மாநகராட்சியிடமோ நகராட்சியிடமோ உள்ளாட்சி அமைப்புகளிடமோ தண்ணீர் வேண்டும் என்று போராடுகின்ற நமக்கு உரிமை இருக்கிறது, போராடுகிறோம். அதே நேரத்தில் கழிவுநீரை நாம் சுத்திகரித்து நன்னீராக விட வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆகவே நன்னீராக மாற்றுவதற்கான அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்கள் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை அனைத்து மக்களுக்கும் நான் முன்வைக்கிறேன்.